அனைவருக்கும் வணக்கம். ஆனந்த வணக்கம். எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. நமக்கு இந்த காலகட்டத்தை, இந்த சனியுடைய வக்கர பயிற்சியை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சமாளிக்கணுன்னா அது என்ன பெரிய விஷயமா? நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள சமாளிக்கிறோம், ஏன் நம்ம வீட்டில் உள்ளவங்கள சமாளிக்கிறோம், எதிர சந்திக்கிறவங்கள சமாளிக்கிறோம். எவ்வளோ வேலைகள் எல்லாம் நம்ம பார்த்து எத்தனை பேரை நாம் சமாளித்து இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். சனி பகவான் நம்மளை என்ன பண்ண போகிறார்? நம்ம வீட்டில் உள்ளவங்களை விடவா சனி பகவான் நமக்கு கெடுதல் பண்ணிட போகிறார்? ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள். நான் பேசுகிறத ஏன் பயப்படணும்? சனி பகவானை நினச்சி, உண்மையிலேயே சனி பகவானை நினச்சி பயப்படவே வேண்டாம். அந்த பகவான் நமக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர். அதனால தான் அவருக்கு ஈஸ்வர பட்டம் கிடச்சிருக்கு. அவர் நமக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டார். முதல்ல அதை நம்புங்க. சனி வக்கர பயிற்சி ஆயிட்டார், சனி பயிற்சி ஆயிட்டார், எனக்கு ஏதோ சிரமம் வந்துடும், ஏதோ என்னுடைய பேலன்ஸ் குறைஞ்சிடும், என் வாழ்க்கையோட தரம் மாறிடும், தடுமாறிடுவனோ, தொழில் ஆரம்பிக்காமல் இருந்துடலாமா, தொழில் ஆரம்பிக்கலாமா, ஏதாவது சங்கடத்தில் விழுந்துருவனா, கஷ்டப்பட்டுருவனா? இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே ஒரே பதில், சனி கெடுக்க மாட்டார். அவ்வளோதான், ஒரே பதில் தான். நம்ம எதெல்லாம் சமாளிக்கிறோம்? நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்மளை கெடுக்காமல் இருந்தால் போதும், நம்ம சொந்தக்காரவங்க நம்மளை கெடுக்காமல் இருந்தால் போதும், நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்மளை கெடுக்காமல் இருந்தால் போதும். யாராவது இந்த உலகத்தில் நம்ம சார்ந்தவர்கள் நம்மக்கிட்ட நேரடியாக உண்மையை பேசி பார்க்குறீங்களா? பேச முடியுமா? பேச மாட்டாங்க. இவங்கள்டேருந்து சனி பகவான் நம்மளெல்லாம் காப்பாற்றி கொடுத்தாலே போதுமானது. இன்னும் ஒன்று சொல்கிறேன், வாழ்க்கையில் பணம் மட்டும் இல்லாமல் இருந்து பாருங்கள். உன் பணம் இல்லைன்னா அந்த வீட்டில் உள்ளவங்களே மதிக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எதை யோசிக்கிறோமோ இல்லையோ, பணம் சம்பாதிக்கிறத யோசிக்கணும், பணம் சம்பாதிக்கிறத தக்க வச்சுக்கிறத யோசிக்கணும். அதை விட்டு சனி கெடுப்பாரா, சனி நம்மளை பழி வாங்கிடுவாரா, சனி நம்மளை ஏதாவது சிரமப்படுத்திடுவாரா, அதை யோசிக்க வேண்டாம். சனி கொடுக்கறதுக்காக உள்ள கிரகம், நமக்கு நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம். இதை விட இன்னொரு செய்தி சொல்லிடுறேன். நீங்கள் ரொம்ப கோவப்பட்டீங்களே, இப்போ கோவப்படுறது இல்லைன்னு ஒரு அந்த ஆங்கர் கேட்குறாங்க. அதுக்கு அந்த நபர் சொல்கிறார், இயக்குனர் நெல்சன், இந்த ஜெயிலர் படம் எடுத்தார். அவர் கோவப்பட்டு என்னங்க பலனு? ஒரு பலனும் இல்லைங்க, யாரும் மாற மாட்டேங்கிறாங்க. கோவப்படுறதுனால அவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க, கோவப்பட்ட நாம் தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னார். ரொம்ப அற்புதமான கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்தை அவர் என்றைக்கு வாங்கிக்கிறாரோ அன்னிலேருந்து அவர் நல்ல மனுஷன், நல்ல நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு நல்ல நேரம் என்ன? ஒரே ஒரு விஷயம், பணம் சம்பாதிக்கணும். அதில் முதல்ல எந்த தடை வந்தாலும் பயப்படாதீங்க, சம்பாதிக்கிறதுக்காக தயாராக இருங்க. எவ்வளோ கோபம் வந்தாலும் சரி, அந்த கோபத்தினால தான் நமக்கு கஷ்டம் வரும். இந்த எதிராளிகளை பார்த்து கோபப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை மட்டும் மனசில் நிறுத்திக்கிட்டு சனி பகவான் என்ன சொல்கிறார், அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறத இப்போ நாம் பார்ப்போம். மதிப்பும் மரியாதையும் கொண்ட மேஷராசி நண்பர்களே, என்னங்க மேடை பேச்சாளர் மாதிரி பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? மதிப்பும் மரியாதையும் கொண்ட, உண்மையிலேயே மரியாதை மீதும் மதிப்பு மீதும் தனக்கென்று ஒரு பாணியை வகுத்து வைத்து கொண்டிருப்பவர்கள் மேஷராசிக்காரர்கள். சொல்லுவாங்கல்ல, ஒரு தூசு மேலே பட்டுட்டாலும் தாங்காது அப்படின்னு. சார் அவன் என்ன இப்படி பேசிட்டான் சார், இந்த பேச்சை வாங்கக்கூடாதுன்னு தான் சார் நான் இவ்வளோ நாள் இருந்தேன், அவன் இப்படி பேசிட்டான் சார். ஒரு சிறு சொல்ல பொறுத்துக்க முடியாதவர்கள், ஆனால் பலசாலியாக இருப்பாங்க மேஷராசிக்காரர்கள். ஒரு சிறு சொல்ல பொறுத்துக்க முடியாது, எப்படியாவது அந்த சொல்லுக்கு திரும்பி ரிப்ளை அவங்களுக்கு பண்ணி ஆகணும்னு தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதான் மேஷம். மேஷராசியோடைய ஒரே விஷயம், எந்த ஒரு விஷயத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்க முடியாது. திட்டிட்டிங்கன்னா, மேஷராசிக்காரர்களை யாராவது திட்டா மீண்டும் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லாமல் அவங்க மனசு விடாது. மன்னிப்பு கொடுத்துருவாங்க,
ஆனால் தன்பட்ட வலியை அவர்களுக்கு உணர்த்த வைப்பாங்க. இல்லைன்னா ஒதுங்கி போயிடுவாங்க. என்னங்க நான் சொல்கிறது சரிதானே? இதுதான் மேஷம். அதாவது அனுபவப்பட்ட வலி அவர்களுக்கு உணர்றதுக்காக யோசிப்பாங்க, இல்லைன்னா ஒதுங்கி போயிடுவாங்க. தேவையில்லாமல் அவங்கள எப்போ பார்த்தாலும் காயப்படுத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இது மேஷ ராசி. இப்படிப்பட்ட மேஷத்திற்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி, இதுவரைக்கும் தோத்து போனவர்கள் ஜெயிக்க போறீங்க. சனி பகவான் உங்களுக்கு இதுவரைக்கும் சில தோல்விகளை சில கிரக நிலைகள் அடிப்படையில் நடந்திருந்தால் இந்த சனி பகவான் வெற்றியை கொடுக்க போகிறார் மேஷத்திற்கு. எப்படிப்பட்ட வெற்றி? இரத்த உறவுகள்கிட்ட நமக்கு என்ன பாகுபாடு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த இரத்த உறவுகள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். நாம் முதல்ல அவங்கள கண்டுக்காமல் வெளியில் வருவோம். இந்த சனி பகவான் நமக்கு என்ன பண்ணுவார்? எந்த உறவுகள் மீதும் அவங்களுடைய உண்மை சொரூபத்தை நமக்கு படம் போட்டு காட்டிடுவார். அதனால் என்னாகும்? யாரை எப்படி வைக்கணும், யாரை என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு ஒரு பிளானை போட்டு கொடுப்பார் சனி பகவான். மேஷராசியிலே பிறந்த சகோதரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் இந்த வக்கர பயிற்சியில் கெடுதல் கிடையாதுங்கிறத முதல்ல மனசில் பதிவு பண்ணிக்கிங்க. யார் என்ன சொன்னால் என்னங்க, உங்களை யாராவது கெடுக்க முடியுமா? நீங்கள் செய்யக்கூடிய தானங்கள் தர்மங்கள் கொடைகள் யாரும் கொடுக்க முடியாது. ஒரு மனுஷன் சிரமப்படுறான்னா முதல் உதவியாளராக யார் போய் நிற்பாங்கன்னா மேஷராசிக்காரர்கள் தான் நிற்பாங்க. அதான் மேஷத்துடைய குணம். அப்படிப்பட்ட மேஷத்திற்கு அந்த குணம் தர்ம குணம் கொடை குணம் இருக்கும் வரை சனி உங்களை கெடுக்க மாட்டார். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சனி உங்களை கெடுக்க மாட்டார். தர்ம குணம் கொடை குணம். அதனால் இன்னிலேருந்து நீங்கள் முடிவு பண்ணிங்க, இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு போடுறத நீங்கள் தனி ஒரு மனுஷனாக யாருக்கோ ஒரு மனுஷனுக்கு நீங்கள் சாப்பாடு ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிங்க. இல்லை உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி, உணவு உதவி, அதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. எந்த வில்லங்கமும் இல்லாமல் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சனி உங்களை காப்பாற்றுவார். ஆல்ரெடி சனி பகவான் நீசத்தில் இருக்கார் உங்கள் ராசியில். அதனால் அவரால் என்றைக்குமே பாதிப்பு கிடையாது. உங்களுக்கு நீதிமான்னு நானே உங்களுக்கு சொல்லுவேன். மேஷராசிக்காரர்கள் நீதிமான். ஏன்னா ஒரு சின்ன அவப்பெயர்கள் தப்பான குற்றச்சாட்டுகளை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதான் மேஷராசி. ஒருத்தவன் கெட்ட பேர் ஏற்படுத்திட்டான், அவப்பெயர் ஏற்படுத்திட்டான்னா அதை அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க முடியாது. அப்படின்னா அவப்பெயர் வராமல் தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள். தனக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்குறானோ, யார் மேலதிகாரியாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், இயற்கையாக இருக்கட்டும், அந்த பொறுப்பை கரெக்டாக செய்யக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள். அப்படி மேஷராசிக்காரர்கள் தவறு பண்ணுறாங்கன்னா அது உண்மையிலேயே தவறாக இருக்காது. அவர்கள் யாருக்கோ உதவி செய்கிறார்கள் என்று அர்த்தம். யாரோ ஒருத்தவங்க அவங்கள போட்டு என்ன பண்ணுவாங்க, ப்ரெஷர் பண்ணுவாங்க, நீ இதை செஞ்சு கொடு, நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு. அந்த ப்ரெஷரில் தான் சில நேரங்களில் மேஷராசி கொஞ்சம் தடுமாற்றத்தோட பிடிக்காமல் கூட சில காரியங்களை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுமே தவிர, மேஷராசி உள்ள மாற மனதார ஒரு கெட்டதை செய்கிறதுக்கோ ஒருத்தவனுக்கு தப்பை நினைக்கிறதுக்கு கூட வாய்ப்பே கிடையாது. அப்போ மேஷராசிக்காரர்கள் இன்னொருத்தவங்க சந்தோஷத்திற்காக மட்டும் உதவக்கூடியவர்கள். அதனால் சனி பகவானுடைய வக்கர பயிற்சியில் இவர்களுக்கு கெடுதல் கிடையாது. ஏன்னா சனிக்கு தெரியும் இவங்க கெட்டவங்களா இவங்க நல்லவங்களா, இவன் தப்பான வழியில் போகிறானா தப்பான வழியில் போகலையா. 90% இல்லை 100% தப்பான வழிக்கு மேஷத்தை கொண்டு செல்லாது சனி கிரகம். இது நல்ல ஞாபகம் வச்சுங்க. என்றைக்குமே சனி பகவான் மனசாட்சி. மேஷராசிக்காரர்கள் மனசாட்சிக்கு பயந்தவர்கள். உண்டா இல்லையா சொல்லுங்கள்? மனசாட்சிக்கு என்ன தொழில் பண்ணாலும் சரிங்க, நீங்கள் அரசியலில் இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி, கலைத்துறையில் இருந்தாலும் சரி, நீங்கள் லேபராக இருந்தாலும் சரி, ஓனராக இருந்தாலும் சரி, மனசாட்சிக்கு பயந்தவர்கள். பாவம்டா, வேணாண்டா, அது நம்ம பிள்ளைகளை பாதிக்கும்டா அப்படி சொல்லக்கூடிய மனிதர்கள். வேணாண்டா, நம்ம குடும்பத்துக்கு ஏண்டா அதெல்லாம் தேவையில்லாமல், நமக்குள்ளதை வாங்கிப்போம்டா, அதுவும் கொடுக்காம எடுத்துகிட்டு போகிறானா, விட்றா போட்டோம், ஆண்டவன் நமக்கு வேறு வழியில் கொடுப்பான், இப்படி சொல்லக்கூடியவர்கள்.
இந்த வாக்குறுதியும் நெஞ்சு திறமையும் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், விட்டு கொடுக்கக்கூடிய மனம் கொண்ட மேஷத்திற்கு சனி வக்கர பயிற்சி எந்த கெடுதலையும் கொடுக்காது. இந்த சனி பகவான் இந்த ஆடி மாதத்திலிருந்து கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வரை, ஆடி டு ஐப்பசி முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வக்கரகதியில் இருக்கும் பொழுது நம்மளை இன்னும் செப்பனிடுவார், நம்மளை இன்னும் தரம் உயர்த்துவார். எல்லார் மீதும் உங்கள் பார்வை படும், உங்கள் மீது எல்லாருடைய பார்வையும் படும். பார்வை டைரக்ட் ஸ்பீச் மாதிரி, பார்வை அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்கல்ல. அப்போ கண் பார்வைகள், ஐ பவர் கிடைக்கும். மேஷராசி சாதாரண ஆளு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ மேஷராசிக்காரவங்களுக்கு சனி பகவான் என்ன பண்ணுறாரு, இவரா தெரியாமல் கையை வச்சுவிட்ட ஐயா, இப்படி பீதி அடைவான். சாதாரண ஆளுன்னு பார்த்தேன், இந்த ஆள் ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாத ஆளுன்னு நினச்சேன், ஆனால் நெருங்க முடியலையே, எவ்வளவு ஆட்டம் கொடுத்தாலும் இந்த ஆள் அசர மாட்டேங்கிறாரு. இந்த பேர் எடுப்பீங்க மேஷராசிக்காரர்கள். எப்படி என்ன ஆட்டம் கொடுத்தாலும் இந்த ஆள் அசர மாட்டுறாரு. நம்மளும் கழுவி ஊற்றுறோம், பேசுகிறோம், பிரச்சனை அதாவது என்ன சொல்லுவாங்க, பிரச்சனையை தூண்டுற அளவுக்கு பேசுகிறோம், ஆனால் இந்த ஆள் அசர மாட்டுறாரு மனுஷன். இதுதான் மேஷம். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், உங்களுக்கு காலம் வரும்னு காத்திருக்கீங்க, நேரம் வரும்னு காத்திருக்கீங்க. எதிராளிகளும் புல்லுருவிகளும் உங்களை ஏதாவது தர்ம சங்கடத்தில் இழுத்து விடுறதுக்கு என்ன விளையாட்டு வேணாலும் விளையாடுவாங்க. அவங்களுக்கு என்ன கவலை, அவங்க ஆட்டத்தில் நம்ம இடமே கொடுக்கக்கூடாது. சிரிச்ச முகத்தோடு இருங்க மேஷம், நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. சிரிச்ச முகத்தோடு இருங்க. சனி உங்கள் பக்கம் இருக்கார். சனி நீதிமான், நல்ல மனுஷன். உங்கள் நல்ல குணத்தையும் நல்ல பவரையும் யாராலையும் தடுக்க முடியாது, கெடுக்க முடியாது. இதை மட்டும் மனசில் வச்சுக்கிங்க. இந்த ஆடி மாதம் முதல் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வரை இந்த வக்கர பயிற்சி காலத்தில் யார் என்ன வேணாலும் உங்கள் மேலே ஒரு பழி சுமத்துறதுக்கு தயாராகலாம். ஆனால் எதுவும் செல்லுபடியாகாது, எல்லாம் தவிடுபடியாயிடும். நீங்கள் என்றைக்குமே அக்மார்க் முத்திரை பெற்றவர்கள், ஐஎஸ்ஐ முத்திரை பெற்றவர்கள்ங்கிறது என்றைக்குமே உறுதியாகும். சனி உங்களோடு இருப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகர் வழிபாடு. பிள்ளையாரை கும்பிடுங்க, டெய்லி காலையில் பிள்ளையாரை கும்பிடுங்க, டெய்லி காலையில் யாராவது சித்தர்களை வணங்குங்க, டெய்லி காலையில் ஒரு மகரிஷிகளை வணங்குங்க, டெய்லி காலையில் கொஞ்சோண்டு விபூதி இட்டுங்க. எல்லாம் திருநீரில் தான் இருக்குது. எப்பேற்பட்ட மனிதனுடைய கொடுமைகளும், எப்பேற்பட்ட மனிதர்களுடைய கல் நெஞ்சமும், எப்பேற்பட்ட மனிதர்களுடைய தீவினைகளும் அழிக்கக்கூடிய ஆற்றல் திருநீரில் இருக்குது. இந்த திருநீரை இட்டுட்டிங்கன்னா கிட்டக்க வரவும் பயப்படுவான். திருநீர் இட்டுங்க, நல்லா இருப்பீங்க. சனி வக்கர பயிற்சி உங்களை கெடுக்காது. நண்பர்களே, இந்த சனி பகவான் நமக்கு முழு திருப்தியை கொடுப்பார், நன்மைகளை செய்வார். நீங்கள் டெய்லி விநாயக பெருமானை வணங்குங்க. சனிக்கிழமையில் ஹனுமானை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. பயம் இல்லாமல் இந்த காலகட்டத்தை எதிர்கொள்ளுங்க. ஒரு நண்பனாக, ஒரு சகோதரனாக நான் உங்களோடு இருப்பேன். நல்லது நடக்கும். இந்த ப்ளே தமிழ் நேயர்கள் என்றைக்குமே நீங்கள் ஜெயிக்கக்கூடியவர்கள், என்றைக்குமே நீங்கள் தோக்கக்கூடியவர்கள் கிடையாது. உங்கள் மனசில் நிச்சயமாக பலத்தை உண்டு பண்ணுறேன். பலம் உங்களுக்கு உண்டு. அந்த பலம் இருக்கும் பொழுது பணம் தானாக வரும். பணம் வரும் பொழுது நல்ல மனம் உங்களோடு எல்லோரும் சேருவாங்க. நல்ல மனம் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். எந்த கிரக பயிற்சிகள்லையும் நீங்கள் சிரமப்பட மாட்டீங்க. நல்லது நடக்கும். ப்ளே தமிழ் நேயர்களே, நல்லது மட்டும் நடக்கும். வாழ்த்துக்கள்.